ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்ட் 2 பார்க்கலாம். தெர்மல் ஃபிசிக்ஸில் நம்ம பார்ட் 1ல் இன்ட்ரடக்ஷன் அண்ட் டெம்பரேச்சருக்குள்ளார என்னென்ன சப்டாபிக்ஸ் இருந்துச்சோ அதை கவர் பண்ணோம். இப்போ நம்ம தெர்மல் எனர்ஜி அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட் இந்த டாப்பிக்கை கவர் பண்ணலாம். ஸோ பார்ட் 2ல் characteristic features of heat and அப்புறம் other units of heat நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தெர்மல் எனர்ஜி என்னென்னா பார்க்கலாம். தெர்மல்னால் வீணோம். தெர்மல்னு நம்ம எதை சொல்லுவோன்னு தெர்மல்னால் ரிலேட்டட் டு ஹீட். ஓகே, அப்போது எனர்ஜி ரிலேட்டட் டு ஹீட் அப்படின்னு சொல்லாமல் தெர்மல் எனர்ஜினா சம்திங் தட் இஸ் தெர்மல்னு நம்ம சொல்லும் போது சம்திங் தட் இஸ் ரிலேட்டட் டு ஹீட்னு அர்த்தம். அப்போ நம்ம எப்படி சொல்லலாமா? எனர்ஜி ரிலேட்டட் டு ஹீட் தான் தெர்மல் எனர்ஜி அப்படின்னு. ஆல்ரைட், இது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். இப்போது தெர்மல் எனர்ஜியோட நேச்சர் என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தெர்மல் எனர்ஜி ஒரு இடத்துல சும்மா இருக்காது. அது எப்பயுமே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஸோ அது எங்கேருந்து எங்கே ஃப்ளோ ஆகுது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்னால் என்னென்னு லிஸ்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோவர் டெம்பரேச்சருக்கு ஹீட் ஃப்ளோ ஆகும். ஓகே, ஹீட் எனர்ஜி எப்படி ஃப்ளோ ஆகுது? ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோவர் டெம்பரேச்சருக்கு ஃப்ளோ ஆகுது. ஓகே, அதுவே மாஸ் அந்த கேஜி இல்லைனா கிராம் இல்லைனா கேஜியில் அந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் இப்போ நம்ம மெஷர் பண்ணி வைக்கிறோம். அது டெம்பரேச்சர் லூஸ் பண்ணதுக்கப்புறம் அதே கேஜிலையும் அதே கிராம்லேயும் தான் இருக்கும். இப்போ மாஸ் கன்சர்வ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ மாஸ் மாறாது. ஸோ இது ஒரு அதோட குணம் என்னென்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறதுனால நம்மளுக்கு அதோட அந்த வாட் எவர் இட் இஸ் மேட் ஆஃப், ஹவர் கிராம் இட் இஸ் மேட் ஆஃப், அது சேஞ்ச் ஆகல். ஓகே, ஸோ மாஸ் நாட் ஆல்டர்ட். ஸோ மாஸ் இஸ் நாட் ஆல்டர்ட். ஓகே, அண்ட் தென் we have something called as, இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ்லேருந்து இப்போ ரெண்டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எப்போ நடக்கும்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் ஹாட்டாகவும் இன்னொரு சப்ஸ்டன்ஸ் கோல்டாகவும் பக்கத்தில் இருக்கு. இல்லைனா அவங்க ரெண்டு பேரும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிற அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னா இப்போ ஹாட்டாக இருக்க சப்ஸ்டன்ஸ்லேருந்து கோல்டாக இருக்க சப்ஸ்டன்ஸ்க்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் நம்ம சொல்லிட்டோம். ஓகே, இது ஏ, இது பி கூட கான்டாக்டில் இருக்குது. இப்போ ஏலேருந்து பிக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. ஓகே, ஸோ இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது ஹீட் லாஸ் பண்ணும். ஏக்கு ஹீட் லாஸ் ஆகிருக்கும், பிக்கு ஹீட் கெயின் ஆகிருந்திருக்கும். ஓகே, ஏக்கு ஹீட் லாஸ் ஆகிருந்திருக்கும், பிக்கு ஹீட் கெயின் ஆகிருந்திருக்கும். ஸோ ஹீட் லாஸ் ஈக்குவல் டு ஹீட் கெயின்ட். யாருக்கு கெயின் ஆகிருந்திருக்கும்? பிக்கு கெயின் ஆகிருந்திருக்கும், ஏக்கு லாஸ் ஆகிருந்திருக்கும். எந்த அளவுக்கு இதில் லாஸ் ஆனுச்சோ அதே அளவுக்கு இதில் கெயின் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் உங்களோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, இந்த 3 பாயிண்ட் தான். ஆல்ரைட், இப்போ நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். அதர் யூனிட்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஆக்சுவலி தெர்மல் எனர்ஜியோட எஸ்ஐ யூனிட் ஜூல். நீங்கள் சின்ன வயசுலேயே படிச்சிருப்பீங்க. ஓகே, அது இல்லாமல் அதுக்கு வேறு யூனிட் இருக்குது. கேலரி அண்ட் கிலோ கேலரி. இப்போ கேலரின்னா என்ன அப்படின்னா 1 கிராம் சப்ஸ்டன்ஸ் 1 டிகிரி சென்டிகிரேட் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகணும். ஓகே, ரைஸ் இன் டெம்பரேச்சர். ஓகே, கேலரின்றது என்னென்னா எனர்ஜியோட மெஷர். அப்போது இது என்னன்னா எனர்ஜி நீடட் பை 1 கிராம்
of a substance to raise its temperature by 1 degree centigrade is known as calorie. கேலரியோட டெஃபினேஷன் இது. இப்போ கிலோ கேலரிக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. இங்கே நம்ம கேலரி வந்து 1 கிராம்னோல, அதுக்கு பதிலாக வந்து கிலோ கேலரியில் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா 1 கிலோ யூஸ் பண்ணோம். ஓகே, அவ்வளோதான். ஸோ எனர்ஜி required by 1 kg substance to raise 1 degree Celsius. ஓகே, அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து 1 டிகிரி சென்டிகிரேட் ஒரு செல்சியஸ் தன்னோட டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணும். அதோட மாஸ் என்ன சொல்லிட்டாங்க, 1 kgன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இது வந்து எதோட டெஃபினேஷன், இது வந்து கிலோ கேலோட டெஃபினேஷன். ஓகேவா? இதுவே வந்து 1 கிராம்னு சொல்லியிருந்தா அது வந்து கேலரியோட டெஃபினேஷன். ஆல்ரைட், இப்போ வந்து நம்ம பார்ட் 2ல் நம்ம பேச போகிற 2வது டாபிக் வந்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி. ஹீட் எனர்ஜியோட என்னென்ன எஃபெக்ட் அப்படின்னு. ஆக்சுவலி இதை வந்து ரொம்ப அழகாக உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. எப்பயுமே ஒரு சப்ஸ்டன்ஸு, ஒரு சாலிட், லிக்விட், கேஸ் ஏதோ ஒன்று, எப்பயுமே ஒரு சப்ஸ்டன்ஸை ஹீட் பண்ணால் அது வந்து என்ன நடக்கும்னா, ஒன்று வந்து டெம்பரேச்சர் ஆன் ஹீட்டிங். வாட் ஹேப்பன்ஸ் ஆன் ஹீட்டிங்னு கேட்டால் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும், இல்லைன்னா ஸ்டேட் சேஞ்ச் ஆகும் இல்லையா? ஸோ டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும், இல்லைனா ஸ்டேட் சேஞ்ச் ஆகும், அப்படி இல்லைன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகே, ஸோ சப்ஸ்டன்ஸ் ஆன் ஹீட்டிங் என்ன பண்ணும், ஒன்று டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும், அப்படி இல்லைன்னா அதோட ஸ்டேட் சேஞ்ச் ஆகும், இல்லைனா அது எக்ஸ்பேண்ட் ஆகும். நான் இதை திரும்ப ரீகேப் பண்ணிடுறேன். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹீட் வந்து ஹீட் ஃப்ளோஸ் ஃப்ரம் அ சிஸ்டம் அட் ஹையர் டெம்பரேச்சர் டு சிஸ்டம் அட் லோவர் டெம்பரேச்சர்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாஸ் வந்து நாட் ஆல்ட்ரட்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஹீட் கெயின்ட் இஸ் ஈக்குவல் டு ஹீட் லாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆல்ரைட், இப்போ வந்து எஃபெக்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி வந்து டெம்பரேச்சர் ரைசஸ். ஸோ ரைஸ் இன் டெம்பரேச்சர் வந்து ஸ்டேட் சேஞ்ச். ஓகே, ஸ்டேட் சேஞ்ச். ஓகே, இந்த எக்ஸ்பேன்ஷன் இங்கே அதை தான் கொடுத்துருக்காங்க. என்னது, டெம்பரேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் ரைசஸ். எப்போது, வென் யூ ஹீட் ஒரு சப்ஸ்டன்ஸை, அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு நீங்கள் ஹீட் எனர்ஜி கொடுத்தா அது 3 விதமாக ரியாக்ட் பண்ணும். ஒன்று, அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், இல்லைனா அது வந்து ஸ்டேட் சேஞ்ச் ஆகும், அப்படி இல்லைன்னா அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகேவா? ஆல்ரைட், இப்போ வந்து ஒரு காஃபி கப் எடுத்துக்கிறோம். இதை வந்து நம்ம அப்படியே வச்சிட்டோன்னா, இது வந்து இனிஷியலாக வந்து 70 டிகிரி சென்டிகிரேடில் இருந்துச்சுன்னா, இதுலேருந்து வெளில ஹீட் போய் மூமெண்ட் ஆகி இல்லை ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடந்து ஒரு லாஸ் ஆஃப் ஹீட் நடக்கிறதுனால இது 70லேருந்து இறங்கி ஒரு 40 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் வரலாம். அதுக்கப்புறம் ஈவன் வித் டைம் ஈவன் கம்மியாக கூட போகலாம், அதோட டெம்பரேச்சர் இறங்கலாம். ஓகே, இட் டிபெண்ட்ஸ் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு. ரைட், இது இன்னொன்று வந்து சேஞ்ச் இட் ஸ்டேட் அப்படின்றாங்க. ஸோ சில்லுன்னு இருக்கும் போது ஐஸ்கிரீம் வந்து உங்களுக்கு சாலிடாக இருக்கும், ஆனால் அதுவே சூடாகிட்டே இருக்குது. அது வெளில இருக்க சரௌண்டிங்லேருந்து உள்ளே வந்து ஹீட் எனர்ஜி ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. அப்படி ஃப்ளோ ஆகிட்டே இருந்துச்சுன்னா ஐஸ்கிரீம் வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி உருகிடும் இல்லையா? ஸோ அது சாலிட்லேருந்து என்ன ஆகுது, லிக்விடாக மாறுது. இது ஐஸ்கிரீம் மட்டும் இல்லை, ஐஸ் கூடவே என்ன பண்ணும், ஐஸ் வந்து வாட்டராக மாறும். வாட்டரை ரொம்ப சூட் பண்ணால் வாட்டர் வேப்பராக மாறும் இல்லையா? இப்போது இதுவே ஐஸ்லேருந்து வாட்டராக ஆணுச்சுன்னா அது பேர் என்னது, மெல்டிங் இல்லையா? இது வாட்டர்லேருந்து ஐஸாக மாறுச்சுன்னா அது பேர் ஃப்ரீசிங் இல்லையா? இதே வாட்டர்லேருந்து வாட்டர் வேப்பராக போணுச்சுன்னா அது பேர் பாயிலிங். இதே வாட்டர் வேப்பர்லேருந்து வாட்டராக மாறினுச்சுன்னா அது பேர் வந்து கண்டன்சேஷன். கரெக்டா? இது வந்து
ஐஸ்லேருந்து டைரெக்டாக வாட்டர் வேப்பர் ஆனிச்சுன்னா சப்ளிமேஷன். ஐஸ்லேருந்து இல்லை, சாலிட்லேருந்து இது கேஸாக மாறுனுச்சுன்னா சப்ளிமேஷன். இதுவே வந்து சாலிட்லேருந்து லிக்விடாக மாறுனுச்சுன்னா மெல்ட்டிங். ஓகேவா? இதே வந்து கேஸ்லேருந்து டைரெக்டாக சாலிடாக வந்துச்சுன்னா டெபாசிஷன். இங்கே வந்து நான் உங்களுக்கு ஐஸ், வாட்டர் அண்ட் வாட்டர் வேப்பருன்ற எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணேன். ஆனால் நம்ம அது வந்து சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ்ன்ற எக்ஸாம்பிள் கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்கள் இதுதான் படிச்சிங்க. ஒன்று வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். இது வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க கொஞ்சம் சின்ன வயசில்? ஒன்று வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும், இல்லைனா ஃபால் ஆகும். அப்படி இல்லைனா நம்ம சப்ஸ்டன்ஸை ஹீட் பண்ணால் அதோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். இதே நம்ம ஹீட் வந்து உள்ளேருந்து ஒரு சப்ஸ்டன்ஸ்லேருந்து வெளில ஃப்ளோ ஆனிச்சுன்னா அதோட டெம்பரேச்சர் ஃபால் ஆகும். ஓகே, ஸோ எஃபெக்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி வந்து வென் ஹீட் எனர்ஜி ஃப்ளோஸ் அவே ஃப்ரம் த சப்ஸ்டன்ஸ் the temperature either falls. If the heat energy is supplied to a substance, the temperature rises. Okay, அதே மாதிரி the substance may change its state from solid to liquid or from liquid to gas. சேஞ்ச் தான் நம்ம இப்போ பேசணும். என்னது? இஃப் இங்கே வந்து ஐஸ்ன்னு சொன்னேன். இப்போ ஐஸ் வந்து நீங்கள் வாட்டராக கட்டி பண்ணோன்னா நீங்கள் வந்து ஃப்ரீசரில் எடுத்து வைப்பீங்க. ஸோ யூ ஃப்ரீசிங் இட் இல்லையா? அண்ட் வாட்டரை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைப்பீங்க. ஸோ வாட்டர் வந்து ஃப்ரீஸ் ஆகி ஐஸாக மாறும். இதே ஐஸை நீங்கள் வெளில எடுத்து வச்சிங்கன்னா அது அப்படியே உருகிடுச்சுன்னா அது வந்து மெல்ட்டிங். ஓகே, இதுவே வந்து நீங்கள் அந்த வாட்டரை வந்து பாயில் பண்ணுறீங்க, நல்லா ஹீட் பண்ணுறீங்க, கொதிக்க அது வந்து கொதிக்க வைக்கிறீங்க. அப்போ என்ன ஆகும்னா அது வாட்டர்லேருந்து வாட்டர் வேப்பராக மாறும். ஓகேவா? இது வந்து சாலிட் லிக்விட் கேஸ்க்கு நம்ம வந்து இந்த ஸ்டேட் சேஞ்சை வந்து எழுதுகிறேன். நெக்ஸ்ட்டு போகலாம். இதே தான் சேம் இது. இப்போ வந்து ஒரு சப்ஸ்டன்ஸை நம்ம இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட் 2 சென்டென்ஸை தான் திரும்ப எக்ஸாம்பிளாக நான் காமிக்கிறேன். வந்து டெம்பரேச்சர் அதிகமாக்குறீங்க, டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிட்டு இருக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு. அது ரைஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் அது ரைஸ் ஆக மாட்டேங்குது. இந்த டைமில் என்ன ஆகும்னா அது ஹீட் வாங்கி தன்னோட ஸ்டேட் சேஞ்சை பண்ணும். அது வந்து முதல்ல சாலிடாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் அது ஹீட் ஆகி அதோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி ஒரு பாயிண்டில் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகாமல் அப்படியே இருக்கும். இப்போ வந்து அது என்ன பண்ணோன்னா ஸ்டேட் சேஞ்ச் பண்ணும். அதுக்கப்புறம் திரும்ப வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேட் சேஞ்சில் முதல்ல சாலிடாக இருந்துச்சு, அப்புறம் லிக்விடாக இருந்துச்சு, அப்புறம் லிக்விடில் இப்போ வந்து இந்த மாதிரி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு பாயிண்ட் ரீச் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுனா திரும்ப வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. நம்மளுக்கு நல்லா தெரியும் எங்கெல்லாம் வந்து இதுமாரி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகலையோ அங்கெல்லாம் ஸ்டேட் சேஞ்ச் நடக்குது அப்படின்னு. ஸோ நம்மளுக்கு தெரியும் தட் லிக்விட்லேருந்து இப்போ அது கேஸாக மாறப்போகுதுன்னு. கேஸாக மாறினதுக்கப்புறம் திரும்ப வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஹீட் கொடுக்க டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு இவ்வளோ தெரிஞ்சாலே போதும். சரினாது ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு நம்ம ஹீட் கொடுத்தோன்னா என்ன மாறும்? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி ஸ்டேட் சேஞ்ச் நடக்கும். ஓகே, இப்போது நம்ம 3ஆவதுக்கு போகலாம். உங்களோட புக்கில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸு, ஸ்டேட் சேஞ்ச் இதெல்லாம் நீங்கள் சின்ன வயசுலேயே நிறையா படிச்சிட்டிங்க. இப்போ எக்ஸ்பான்ஷனை பற்றி சின்ன வயசில் பார்த்துருக்கீங்க, ஆனால் இப்போ நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போகிறீங்க அப்படின்றாங்க. ஓகே, ஸோ எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ்னு ஒரு தனி டாபிக் இருக்குது. அதில் வந்து நம்ம 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து சாலிட்ஸ், இன்னொன்று வந்து எக்ஸ்பான்ஷன் இன் லிக்விட்ஸ். ஓகேவா? இப்போ வந்து நம்ம எக்ஸ்பான்ஷன் இன் சாலிட்ஸ் பார்க்கலாம். சாலிட்ஸில் இருக்க எக்ஸ்பான்ஷனே 3 விதமாக பிரியும். ஓகே, ஒன்று வந்து லீனியர், இன்னொரு வந்து ஏரியா வைஸ், இன்னொன்று வந்து வால்யூம் வைஸ். ஓகே, இப்போ வந்து லீனியர் எக்ஸ்பான்ஷன்னா எக்ஸ்பான்ஷன் வந்து லென்த் வைஸ் நடக்குது. இப்போது ஒரு சப்ஸ்டன்ஸ் ஒரு ராடை வந்து ஹீட் பண்ணுறீங்க. இப்போ வந்து நீங்கள் ஹீட் எனர்ஜி கொடுக்கறதுனால, ஓகே, இதுக்கு வந்து நீங்கள் ஹீட் எனர்ஜி கொடுக்கறதுனால அது வந்து என்ன பண்ணுதுன்னா வந்து டீன்னு ஒரு பொசிஷன்லேருந்து வேறு ஒரு பொசிஷனுக்கு, டி இனிஷியல்லேருந்து டி ஃபைனல் ஒரு பொசிஷனுக்கு வருது. ஸோ இந்த டி இனிஷியலுக்கும் இந்த டி ஃபைனலுக்கும் இருக்கிற இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, இதை தான் நம்ம டெல்டா டீன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ஸ்பேஸை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்? டெல்டா
T. ஓகே, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து T வந்து ஃபைனல்னு சொல்கிறாங்க, T0 வந்து இனிஷியல். ஸோ இது வந்து இவங்களுக்கு இனிஷியல். ஓகே, இது வந்து சேஞ்ச், இது வந்து டோட்டல். ஸோ இனிஷியலாக என்ன இருந்துச்சு டெம்பரேச்சர், அப்புறம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் என்ன இருந்துச்சு, அதெல்லாம் சேர்த்தா டோட்டல் டெம்பரேச்சர் என்ன நம்மளுக்கு தெரியும்னு இவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ தியரிட்டிக்கலி ஒரு ராடை ஹீட் பண்ணால் அது வந்து லென்த் வைஸில் எக்ஸ்பேண்ட் ஆகிறது வந்து லீனியர் எக்ஸ்பேன்ஷன். ஓகே, இதுவே நம்ம இப்போ மேத்தமேட்டிக்கலி பார்க்கலாம். என்ன அப்படின்னா, லென்த்து வந்து நம்ம எல்லுன்னு எடுத்துக்கிறோம். இந்த ராடோட லென்த் வந்து என்னது, எல்லு. இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். எப்படின்னா லென்த் இன்க்ரீஸ் ஆனால் இல்லை, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் லென்த் இன்க்ரீஸ் ஆகும் நம்மளுக்கு தெரியும். கரெக்டாக? ஸோ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ஆல்சோ லீட்ஸ் டு சேஞ்ச் இன் லென்த். த சேம் வே, அதே மாதிரி உங்களோட ஒரிஜினல் லென்த் இருக்குல்ல, அது வந்து இட் வில் டிட்டர்மைன் த சேஞ்ச் இன் லென்த். உங்களோட ஒரிஜினல் லென்த் எவ்வளவோ அது பேஸில் தான் உங்களோட சேஞ்ச் இன் லென்த் எவ்வளோ ஆக போகுது, எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆக போகுதுன்னு நம்மளுக்கு தெரியும். அப்படின்னா இப்போ 2 mm இருக்குது. ஓகே, அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும்னு அதோட அந்த தன்மை, அது மட்டும் இல்லாமல் அதோட லென்த்து. ஓகே, ஸோ அதோட தன்மை இல்லாமல் அது எவ்வளோ லென்த்தில் இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக தான் அது எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எக்ஸாஜரேட்டடாக சொல்லலாம். இப்போ இந்த எல் வந்து 2 மீட்டர்னால், இது 2 மீட்டராக இருந்துச்சுன்னா இது வந்து 2 millimeter எக்ஸ்பேண்ட் ஆகும். அவங்க வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ 2 மீட்டருக்கு வந்து ஒரு எக்ஸ்பேன்ஷன் காமிக்கும், அதே மாதிரி 4 மீட்டருக்கு ஒரு எக்ஸ்பேன்ஷன் காமிக்கும். ஓகே, 4.5ஓ 4ஓ இது வந்து அந்த மெட்டீரியலை பொறுத்து இருக்குது. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு 2 மீட்டர் வந்து இவ்வளோ தான் எக்ஸ்பேண்ட் ஆகணும், அவ்வளோதான் எக்ஸ்பேண்ட் ஆகும். அதே மாதிரி ஒரு 4 மீட்டர் வந்து 2 மீட்டர் அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகணுன்ற அவசியம் இல்லை. அது வந்து அந்த 4 மீட்டருக்கு ஏற்ற மாதிரி தான் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அதான் சொல்கிறாங்க, the change in length also depends on the original length. So இது வந்து என்னது, change in length. ஓகே, இது வந்து என்னது, change in temperature. ஓகே, ஸோ change in length இது வந்து என்னது, original length. ஓகே, இது again என்னது, change in temperature. ஓகே, ஸோ நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, சேஞ்ச் இன் லென்த் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ சேஞ்ச் இன் லென்த் வந்து 2 விஷயத்து மேலே டிபெண்ட் ஆகுது. ஒன்று வந்து டெம்பரேச்சர், இன்னொன்று வந்து அதோட ஒரிஜினல் லென்த். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம ப்ரொபோர்ஷனல் சைனை போடுறோம். என்ன அர்த்தம்னா, டெம்பரேச்சர் அண்ட் லென்த்து, இந்த மெட்டீரியலோட லென்த்தும் டெம்பரேச்சரும் வந்து இதோட சேஞ்ச் இன் இந்த லென்த்தை வந்து டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை எடுக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு கோஃபிஷியன்ட், ஒரு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அதுதான் ஆல்ஃபா. இங்கே வரைக்கும் இது வந்து ப்ரொபோர்ஷனல், இது வந்து ப்ரொபோர்ஷனல் சைன், இது வந்து ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்னு சைன். இப்போ வந்து இது ஆல்ஃபா, இது வந்து ஆல்ஃபா. இந்த சிம்பிள் என்னன்னு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து நம்ம ஈக்குவல் பண்ணுறதுக்காக இங்கே வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இது பேர் தான் கோஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன். ஓகே, இதுதான் வந்து இந்த ஆல்ஃபா வேல்யூ தான் வந்து கோஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன். ஆல்ரைட், அண்ட் ஸோ நம்ம வந்து டிரைவ் பண்ணிட்டோம். என்ன டிரைவ் பண்ணியிருக்கோம், டெல்டா எல், தட் இஸ் சேஞ்ச் இன் அந்த எக்ஸ்பேண்ட் ஆகிற அந்த லென்த்து, லீனியர் அந்த சேஞ்ச் இருக்குல்ல, அது வந்து எது மேலே டிபெண்ட்டாக இருக்குது, லென்த்து மேலே, அந்த மெட்டீரியலோட லென்த்து மேலே, அப்புறம் டெம்பரேச்சர் சேஞ்ச் மேலே டிபெண்ட்டாக இருக்குது, அண்ட் ஆல்சோ ஒரு கான்ஸ்டன்ட் மேலே டிபெண்ட்டாக இருக்குது. தட் இஸ் சேஞ்ச் இன் லென்த் வந்து எது டிட்டர்மைன் பண்ணுதுன்னா, லென்த்து, டெம்பரேச்சர், அப்புறமாட்டு இந்த மெட்டீரியலோட
அபிலிட்டி அது வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது, அது வந்து 1 மீட்டராக இருந்தால் எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகும், 1 மீட்டர் 1 கெல்வினில் அது எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகும், நம்மக்கிட்ட ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு வேல்யூ நம்ம அது கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதுதான் நம்ம வந்து ஆல்ஃபா எல்லுன்னு சொல்கிறோம், கோஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன். ஓகே, இது வந்து கான்ஸ்டன்ட்டிங்க. ஆல்ரைட். ஆனால் உங்கள் புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இது அப்படியே லைட்டாக மாற்றி கொடுத்துருந்துருப்பாங்க, ஒன்றும் இல்லை. டெல்டா எல் டிவைடட் பை எல் ஈக்குவல் டு ஆல்ஃபா எல் பை டெல்டா டி. நான் இப்போ இங்கே இருக்க எல்லை மட்டும் இங்கே கொண்டு வந்து டிவைட் பண்ணிட்டு அவ்வளோதான் விஷயம். இதுதான் உங்கள் புக்கில் கொடுத்துருக்கிறது. ஓகே, சரி. ஓகே, இப்போ வந்து நம்ம ஆல்ஃபா எல். ஓகே, ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஆல்ஃபா எல்லோட யூனிட் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஆல்ஃபா எல்லோட யூனிட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம். இதை வந்து கீழே மல்டிப்ளை பண்ணி கொண்டு போயிடலாம், க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி கீழே கொண்டு போயிடலாம். அப்போ என்ன வரும்னா ஆல்ஃபா எல் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எல் பை எல் இன்ட்டு 1 பை டெல்டா டி. ஓகே, இப்போ இது எல்லாத்துக்கும் யூனிட்ஸ் எழுதலாம். இப்போது லெட்ஸ் அஸ்யூம் இந்த எல்லும் இதுவும் வந்து மீட்டரில் சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து மீட்டரில் இருக்குது, இதோட யூனிட்டும் மீட்டரில் இருக்குது, இதோட யூனிட்டும் மீட்டரில் இருக்குது, இதோட யூனிட் கெல்வினில் இருக்குதுன்னு அஸ்யூம் பண்ணலாம். இப்போ வந்து இந்த யூனிட்ஸை மட்டும் வச்சுக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம், ஆல்ஃபா எல்லோட யூனிட்டை கண்டுபிடிக்கிறோம், 1 பை கே. ஸோ இது மீட்டரும் கேன்சல் ஆகிடும். இப்போ ஆல்ஃபா எல் இஸ் ஈக்குவல் டு 1 பை கே ஆர் கே மைனஸ் 1. ஓகே, இப்போ புரியுதா உங்களோட கோஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பான்ஷனோட யூனிட் வந்து ஏன் கே மைனஸ் 1? ஆல்ரைட். ஸோ நம்ம இப்போ வந்து எப்படி லென்த்துக்கு கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி ஏரியா கண்டுபிடிக்கலாமா? சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா என்னது? எக்ஸ்பேன்ஷன் இன் ஏரியா. ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஹீட் பண்ணுறோம். ஓகே, அதுக்கு வந்து ஹீட் கொடுக்குறோம், அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஓகே, எப்படி ஆகுதுன்னா லென்த் வைஸ் ஆகல, ஏரியா வைஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது. அது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன் சொல்கிறோம். ஓகேவா? இப்போ வந்து டெல்டா ஏ, தட் இஸ் சேஞ்ச் இன் ஏரியா வந்து டெல்டா ஏ. நம்மளுக்கு நல்லா தெரியும் that change in area is directly proportional to change in temperature. அது மாதிரி change in area is directly proportional to original area. ஸோ நம்ம வந்து change in area is equal to தேவையில்ல, முதல்ல ப்ரொபோஷ்னலே போடலாம். ப்ரொபோஷ்னல். ஓகே, ப்ரொபோஷ்னல் டு ஏ அண்ட் டெல்டா டி. இப்போ வந்து டெல்டா ஏ நம்ம ஈக்குவல் டு சைன் போடுறதுக்காக என்ன பண்ணுறோன்னா இங்கே ஆல்ஃபா ஏ கொண்டு வரும், தட் இஸ் கோஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன். ஓகே, இது வந்து ஏரியா அண்ட் இது வந்து டெல்டா டி. ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து என்னது, சேஞ்ச் இன் ஏரியா. இது வந்து ஒரிஜினல் ஏரியா. இது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். இது வந்து கோஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன். ஓகே, உங்கள் புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்க, டெல்டா ஏ பை ஏ ஈக்குவல் டு ஆல்ஃபா ஏ டெல்டா டின்னு கொடுத்துருப்பாங்க. எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி. ஓகே, ஆல்ரைட். இந்த சேம் ஃபார்மேட் நம்ம வந்து இப்போது வால்யூம் கண்டுபிடிக்கலாம். ஓகே, கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன். ஸோ வந்து சப்ஸ்டன்ஸ் ஹீட் ஆகுது. ஓகே, ஹீட் எனர்ஜி கொடுக்குறாங்க, எக்ஸ்பேண்ட் ஆகுது. எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது, ஏரியா வால்யூம் வைஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்க, கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே,
இப்போ வந்து delta V, that is change in volume is directly proportional to change in temperature. Change in volume is directly proportional to original volume. Okay, இப்போ change in volume proportionality constant, இங்கே வந்து original volume and change in temperature. Okay, இப்போ இந்த delta V இதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு alpha V, நம்ம வந்து இந்த alpha வேலேருந்து coefficient V delta T அப்படின்னு போடுறோம். ஓகேவா? ஸோ வந்து இது என்னது ஒரிஜினல் வால்யூம், இது வந்து சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், இது வந்து சேஞ்ச் இன் வால்யூம், இது வந்து கோஃபிஷியன்ட் ஆஃப் cubical எக்ஸ்பேன்ஷன். ஓகே, இப்போ அகெயின் கோஃபிஷியன்ட் ஆஃப் cubical எக்ஸ்பேன்ஷனை வந்து எப்படி எழுதலாம்னா டெல்டா வி டிவைடட் பை வி டெல்டா டி. நீங்கள் வந்து எல்லா கொஃபிஷியன்ட்டுக்கும் வந்து இந்த வேல்யூஸை அதோட யூனிட்ஸில் வந்து எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வால்யூம் வந்து மீட்டர் க்யூப்னு வருமா, இதுவும் மீட்டர் க்யூப்னு வருமா, இது வந்து கெல்வின்னு வருமா. சின்ஸ் மேலேயும் கீழேயும் வந்து டிவைட் ஆகிறது வந்து ஒரு ஹோல் சப்ஸ்டன்ஸ், அது வந்து என்ன யூனிட்ஸில் இருக்கோ அதோட சப்ஸ்டன்ஸ் தான் வந்து சின்னதாக எக்ஸ்பேண்ட் ஆகுது இல்லையா. ஸோ அதனால் இந்த 2 யூனிட்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ உங்களுக்கு மீதி இருக்கிறது 1/k தான். ஸோ எந்த கொஃபிஷியண்ட்டாக இருந்தாலும் இந்த கோஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் வரும்போது 1/k ஆர் k-1 தான் உங்களோட யூனிட்டாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. வந்து இந்த 3த்துக்கும் நம்ம வந்து எக்ஸ்பேன்ஷன் பார்த்தோம் இல்லையா, கோஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன். இப்போ வந்து கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷனுக்கு உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதே கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷனுக்கு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. முதல்ல அது என்னன்னு பார்க்கலாம். ஓகே, வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ வந்து அலுமினியம் வந்து 7 × 10⁵ கோஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக் எக்ஸ்பேன்ஷன்றாங்க. முதல்ல கோஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் வந்து ஆல்ஃபா வி இஸ் ஈக்குவல் டு டெல்டா, தட் இஸ் சேஞ்ச் இன் வால்யூம் டிவைடட் பை ஒரிஜினல் வால்யூம் இன்டூ சேஞ்ச் இன் temperature, that is divided by 1 change in temperature. Okay, multiplied by 1 change in temperature, or divided by it's divided by both the original volume and change in temperature. Okay, I hope you get the point. இப்போ வந்து நம்ம அசியூம் பண்ணலாம். என்ன அசியூம் பண்ணுறோன்னா the change in temperature வந்து 1 கெல்வின்னு and volume வந்து 1 மீட்டர் க்யூப்னு. ஓகே, ஸோ நம்ம இப்படி அசியூம் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா இது வந்து இந்த வேல்யூஸில் சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ரிசல்ட் என்னன்னா ஆல்ஃபா வி இஸ் ஈக்குவல் டு, இங்கே வந்து டெல்டா வி நம்மளுக்கு தெரியாது, ஆனால் நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், வியோட வேல்யூ 1 மீட்டர் க்யூப்னு சொல்லிட்டோம். ஓகே, இன்டூ இங்கே வந்து டீயோட வேல்யூன்னு சொல்லிட்டோம் 1 கெல்வின்னு சொல்லிட்டோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி இன் மீட்டர் க்யூப் ஆல்சோ. ஓகே, இப்போ இங்கே 1 இது தான் இருக்குது. இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்ஸ்லாம் இப்போதைக்கு எடுத்துருங்க. ஓகே, யூனிட்ஸ் இல்லாமல் வெறும் நம்பர்ஸை மட்டும் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரிய வரும்னா இந்த கோஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் இஸ் ஈக்குவல் டு த வால்யூம் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன். தட் இஸ் நம்ம வந்து எப்போ டெம்பரேச்சரையும் வால்யூமையும் வந்து ஒன்றா எடுக்கிறோமோ அப்போ நம்மளுக்கு இந்த கோஃபிஷியன்ட் is equal to change in volume. Is coefficient of cubic வந்து அலுமினியம் வந்து 7 × 10⁻⁻5 போட்டிருக்காங்க தெரியுமா. அலுமினியமோட ஆல்ஃபா வி வந்து 7 × 10⁻⁻5 போட்டிருக்காங்களே. இதுவே அலுமினியம் இங்கே ஒரு சப்ஸ்டன்ஸாக இருந்து அந்த அலுமினியம்க்கு வந்து நம்ம வந்து டெம்பரேச்சர் 1 கெல்வினும் வால்யூம் 1 மீட்டர் க்யூபும் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அப்போது அந்த ஆல்ஃபா வி தான் சேஞ்ச் இன் வால்யூம் டெல்டா வியாக இருந்திருக்கும். ஓகே, ஏன்னா நம்ம இங்கே எழுதியிருக்கோம் ஆல்ஃபா வி இஸ் ஈக்குவல் டு டெல்டா வின்னு. ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ வந்து இதுவே ஃபாலோ பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து ஆல்ஃபா வி வந்து அலுமினியம். ஓகே, இது நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க இதோட வேல்யூ.
இதோட வேல்யூ வந்து 7 × 10⁻7. ஓகே, நம்மளுக்கு வந்து டெல்டா வி என்னன்னு தெரியாது, ஆனால் நம்மளுக்கு கோஃபிஷியன்ட் ஆஃப் அலுமினியம் தெரியுது. ஓகே, அதே மாதிரி நம்ம என்ன அசியூம் பண்ணுறோம், சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் 1னும் வால்யூம் 1னும் அசியூம் பண்ணுறோம். இப்போ இது வந்து 1, இது வந்து 1 இருந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகும், வெறும் டெல்டா வி மட்டும் தான் இருக்கும். ஓகே, இப்போது டெல்டா வி கேன் பி ரிட்டன் as டெல்டா வி ஈக்குவல் டு அலுமினியமோட ஆல்ஃபா வி. நம்மளுக்கு நல்லா தெரியும் அலுமினியமோட ஆல்ஃபா வி வந்து என்னது, 7 × 10⁻⁵. ஸோ சேஞ்ச் இன் வால்யூம் இஸ் 7 × 10⁻⁵. இங்கே வந்து கெல்வின் மைனஸ்னு போட்டிருக்கோம், ஆனால் அங்கே ஏன் கெல்வின் மைனஸ் வராதுன்னா நம்ம வந்து ஆல்ரெடி அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். இங்கே வந்து நம்ம இது வச்சுருக்கோன்னா, தட் இஸ் நம்ம இந்த வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர் வந்து ஒன்றா வச்சதுனால நம்ம இது இங்கே என்ன வச்சுருக்கோன்னா வெறுமே சேஞ்ச் இன் வால்யூம் தான் வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து மீட்டராக வச்சுக்கலாம். இப்போ இந்த வால்யூம் வந்து மீட்டராக இருந்துச்சுன்னா இது இங்கே மீட்டராக இருக்கும். ஓகே, மீட்டர் க்யூபாக இருக்கும். ஓகே, ஸோ என்ன அர்த்தம்னா ஒரு வால்யூம் க்யூப் இருக்கிற அந்த சப்ஸ்டன்ஸ் அலுமினியம் ஒரு கெல்வின் ஹீட் கொடுத்தா அது வந்து 7 × 10⁻⁵ மீட்டர் க்யூப் அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும்னு அர்த்தம். ஓகே, இப்போது உங்களுக்கு இவங்க இந்த ஆல்ஃபா வியோட வேல்யூ வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்க, அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நான் இப்போ சொன்னேன். ஓகே, அப்படி உங்களுக்கு புரியலைன்னா இன்னொரு சிம்பிளான மெத்தட் என்னென்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஃபார்முலா டிரைவ் பண்ணப்போ என்ன போட்டிருந்தோம், டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா வி, அதுக்கப்புறம் ஒரிஜினல் வி, அப்புறம் டெல்டா டி. இப்போ இது ரெண்டும் இஃப் போத் ஆஃப் தெம் டேர்ன் டு 1 மீட்டர் க்யூப் அண்ட் திஸ் ஒன் டர்ம்ஸ் டு 1 கெல்வின். ஓகே, உடனே இந்த ஆல்ஃபா வியோட இப்போ இங்கே வந்து அந்த ஆல்ஃபா ஆஃப் அலுமினியம் வந்து என்னது இங்கே 7 × 10⁻⁵. என்ன சொல்கிறான், யூனிட்ஸ் வந்து என்னது, இந்த 1/kன்றான். இங்கே வந்து என்ன யூனிட்டு, மீட்டர் க்யூபு. இது வந்து என்னது, இது ஒரு கெல்வின். ஸோ இந்த கெல்வின் இந்த கெல்வின் கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த மீட்டர் க்யூப் மட்டும் தான் பாக்கி இருக்கும். ஸோ சேஞ்ச் இன் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 7 × 10⁵ மீட்டர் க்யூப். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். என்ன அப்படின்னா, உங்ககிட்ட எப்பயுமே ஆல்ஃபா வி வேல்யூ இருந்துச்சு, அதே மாதிரி வால்யூமோட வேல்யூ இருந்துச்சு, டெம்பரேச்சரோட வேல்யூ இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு உங்களோட வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு, கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றது தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். புரிஞ்சதுன்னா சரி, புரியலைன்னா இப்போதைக்கு விடுங்க, கொஞ்சம் நேரத்தில் புரிஞ்சிடும். நீங்கள் திரும்ப இந்த சம்மோ இல்லைன்னா இதை நீங்கள் திரும்ப பார்த்தாலோ இல்லை ஒரு நாள் கழித்து திரும்ப இதை நீங்கள் ரிவைஸ் பண்ணாலும் உங்களுக்கு இது புரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே ஓகே இப்போ வந்து நம்மக்கிட்ட என்னென்ன ஆல்ஃபா வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு வந்து அலுமினியம் வந்து 7 × 10⁻⁵ -5 10⁻⁻ இருக்குது. பிராஸ் வந்து 6 × 2.5 × 10⁻⁵ K -1. வாட்டர் அண்ட் மர்க்குரி. வாட்டர் வந்து 20.7 × 10⁻⁵ K -1. அப்புறம் மெர்க்குரி வந்து 18 பாயிண்ட் சம்திங் இருந்துச்சு இல்லையா, 18.2 கோஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன். இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ வந்து அலுமினியமோட கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் டெல்டா வி நம்ம என்ன சொன்னோன்னா, எப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து ஒரு கெல்வினாக இருக்குது, வால்யூம் வந்து ஒரு மீட்டர் க்யூபாக இருக்கோ, அப்போ அதோட எக்ஸ்பேன்ஷன் வால்யூமெட்ரிக் எக்ஸ்பேன்ஷன் வால்யூம் வைஸ் அதோட எக்ஸ்பேன்ஷன் எப்படி இருக்கும், 7 × 10⁻⁵ அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது நான் எப்படி சொன்னேன், டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா டெல்டா டி
என்வி இது எல்லாமே மல்டிப்ளை ஆகிறதுனால நான் சொல்கிறேன். இந்த 1 இங்கே வந்துடும், இந்த 1 இங்கே வந்துடும், இது வந்து 1 மாறிடும். இப்போ நம்ம வெறுமே இந்த எக்ஸ்பேன்ஷனோட வேல்யூ இங்கே சப்ளை பண்ணோன்னா நம்ம வந்து டெல்டா வியை கண்டுபிடிச்சிருவோம். ஸோ அலுமினியமோட எக்ஸ்பேன்ஷனோட ரேட்டு வந்து இது. ஓகே, அலுமினியம் எக்ஸ்பேண்ட் ஆகிறது இப்படி 1 கெல்வினோட டெம்பரேச்சரில். கிளாஸ் பார்க்கலாமா? இதை வந்து நீங்கள் கிளாஸை கம்பேர் பண்ணிங்கன்னா அதோட சேஞ்ச் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.5 × 10⁻⁻5 மீட்டர் கியூப். என்ன அர்த்தம்னா, இதுவே கிளாஸ் இந்த இடத்துல இருந்து கிளாஸோட டெம்பரேச்சர் சேஞ்ச் வந்து 1 கெல்வின் ஆகும். அதோட ஒரிஜினல் வால்யூம் வந்து 1 மீட்டர் கியூபாக இருந்துச்சுன்னா அது எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும்? அது 2.5 × 10⁻⁻5 அளவுக்கு தான் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுவே வாட்டராக இருந்தால் அப்போ அதோட எக்ஸ்பேன்ஷன் எப்படி இருக்கும்னா 20.7 × 10⁻⁻5 மீட்டர் கியூப். இப்போ இருக்கிறதுலே இது மூணுத்துலேயும் கம்பேர் பண்ணும் போது வாட்டருக்கு தான் ரொம்ப அதிகமாக எக்ஸ்பேன்ஷன், அந்த கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் இருக்கிறதுலே அதிகமாக எதில் நடக்கும்னா வாட்டரில் தான் நடக்கும். அதுக்கப்புறமாட்டு அலுமினியம், அதுக்கப்புறமாட்டு தான் கிளாஸ். ஓகே, இங்கே நம்ம கம்பேர் பண்ணோன்னா இருக்கிறதுலே லோவஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் வந்து கிளாஸில் நடக்குது. இருக்கிறதுலே ஹை வந்து வாட்டரில் நடக்குது. வாட்டருக்கு அப்புறம் நெக்ஸ்ட் தான் மெர்க்குரி வருது. ஓகேவா? ஸோ வாட்டரோட எக்ஸ்பேன்ஷன் அதிகமாக இருக்குது, அதுக்கப்புறம் தான் மெர்க்குரியோட எக்ஸ்பேன்ஷன் வருது, அதுக்கப்புறம் அலுமினியம், அதுக்கப்புறம் பிராஸு, அதுக்கப்புறம் தான் கிளாஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன், இந்த கோஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் வச்சு கம்பேர் பண்ண முடியும். ஒரு மெட்டீரியலை இன்னொரு மெட்டீரியலோட கம்பேர் பண்ணி சொல்ல முடியும். இட்ஸ் லைக் டோட்லி கூல், ரைட்? ஏன்னா லைக் யூ கேன் ப்ரெடிக்ட், யூ கேன் சே தட் எந்த அளவுக்கு இது எக்ஸ்பேண்ட் ஆக போகுது அப்படின்னு வித் திஸ் calculation, with this formula. Okay, all right, next topic போலாம். ஸோ நம்ம வந்து எக்ஸ்பேன்ஷன் இன் சாலிட் டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம எக்ஸ்பேன்ஷன் அண்ட் லிக்விட் அண்ட் கேஸ் அப்படின்னு பார்த்தா கேஸில் இருக்கிறதுலே அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் லிக்விடில் இருக்கும், அதுக்கப்புறம் சாலிடில் இருக்கும். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்புறமாட்டு எக்ஸ்பேன்ஷன் வந்து எந்த மெட்டீரியல் வந்து இப்போ நம்ம பார்த்தோம்ல, இப்போ கிளாஸ் வந்து ஒரு கோஃபிஷியன்ட் ஆஃப் அதோட வால்யூமெட்ரிக் எக்ஸ்பேன்ஷன் கிளாஸுக்கு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இதுவே வந்து வாட்டருக்கோ மெர்க்குரிக்கோ ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சர் அண்ட் அது எந்த சைஸில் இருக்குது, ஸோ அந்த சப்ஸ்டன்ஸோட சைஸ், ஓகே, அதோட லென்த்தோ அதோட வால்யூமோ அதோட ஏரியாவோ, இதெல்லாம் ஃபேக்டர்ஸ். இதெல்லாம் இருந்தால் நம்மளால் சொல்ல முடியும் அது எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு. ஓகே, அப்போ அந்த எக்ஸ்பேன்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு இதெல்லாம் தேவை. ஆனால் அது மட்டுமா, நம்மளுக்கு நல்லா தெரியுது தட் ஒவ்வொரு மெட்டீரியலும் எக்ஸ்பேண்ட் ஆகிற விதம் வேறு அப்படின்னு, இல்லையா? இப்போ பிராஸாக இருக்கும் போது அது வந்து கிளாஸோட அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகுது. இதே பிராஸ் வந்து வாட்டர் கூட கம்பேர் பண்ணால் அவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகலை, அது வாட்டர் அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகலை, ஒரு மெர்க்குரி அளவுக்கு அது எக்ஸ்பேண்ட் ஆகலை. ஈவன் ஏன் அலுமினியமோட கம்மியாக தான் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ ஒரு மெட்டீரியல் அது எதால் பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த மெட்டீரியலோட சப்ஸ்டன்ஸ், வாட் த சப்ஸ்டன்ஸ் இஸ் மேட் ஆஃப், ஓகே, தட் ஆல்சோ டிபெண்ட்ஸ். ஸோ எக்ஸ்பேன்ஷன் வந்து வெறுமே ஹீட் கிடையாது, வெறுமே ஏரியா கிடையாது, இதெல்லாமே இருக்குது அலாங் வித் வாட் இட் இஸ் மேட் ஆஃப், த ஸ்டஃப் இட் இஸ் மேட் ஆஃப். ஓகே, ஸோ அது வந்து ஒரு பாயிண்ட். ஸோ எக்ஸ்பேன்ஷன் வந்து சப்ஸ்டன்ஸ் டு சப்ஸ்டன்ஸ் மாறும். ஓகே, இது ஒரு பாயிண்ட்டு. எக்ஸ்பேன்ஷன் சேஞ்சஸ் ஃப்ரம் சப்ஸ்டன்ஸ் டு சப்ஸ்டன்ஸ். ஓகே, அப்புறம் அது இல்லாமல் என்னென்னா இந்த கியூபிக்கல் கோஃபிஷியன்ட்னு சொல்கிறல, தட் இஸ் வால்யூமெட்ரிக் கோஃபிஷியன்ட், வால்யூம் வைஸ் எக்ஸ்பேன்ஷன். அது வந்து கேஸ் அண்ட் லிக்விட்னு வரும்போது லிக்விடுக்கு வந்து இந்த வால்யூம் வைஸ் எக்ஸ்பேன்ஷன் வந்து டெம்பரேச்சர் டிபெண்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ லிக்விட் இஸ் நாட் டெம்பரேச்சர் டிபெண்ட், ஓகே, பட் கேஸ் வேரிஸ். ஓகே, கேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர், dependent on temperature. Okay, so volumetric expansion of liquid ன்னு வரும்போது it's not dependent on temperature, but இதே volume wise expansion gasல நடக்கும்போது it is dependent on temperature. இதுதான் நம்ம வந்து expansion in liquidsல பார்க்க வேண்டிய விஷயம்.
ஓகே. ஸோ இந்த லெசனுக்கு நம்ம வந்து டாபிக்ஸ் என்னென்ன பார்த்துருக்கோம். 2வது டாப்பிக்கில் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட்டில் வந்து நம்ம எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் பார்த்துட்டோம். அப்புறம் சாலிட்ஸில் வந்து 3 விதமான அந்த எக்ஸ்பேன்ஷனை பார்த்தோம். அப்புறமேட்டு எக்ஸ்பேன்ஷன் அண்ட் லிக்விட்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து எக்ஸ்பெரிமெண்ட் டு மெஷர் ரியல் ஆர் அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் லிக்விட். நெக்ஸ்ட் டாபிக் வந்து என்னது, மெஷர் பண்ணணும். என்ன மெஷர் பண்ணுறோம்? ரியல் அண்ட் அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன். ஓகே. இப்போது இங்கே வந்து இந்த apparatus என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு பர்னர் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து ஒரு கலர்ட் லிக்விட் இருக்குது. இது வந்து என்னென்னா ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க். இது வந்து ஒரு கிளாஸ் டியூப். ஓகே. இப்போ இந்த கலர்ட் லிக்விடை இந்த டியூப்பில் வச்சா இந்த டியூப்பில் வந்து அந்த வாட்டர் வந்து ரைஸ் ஆகும். ஓகே. ஸோ அது வந்து இனிஷியலாக இருக்கிற இது வந்து இனிஷியலாக இருக்கிற இது என்னது இனிஷியலாக இருக்கிற அதோட. ஓகே. அதுக்கப்புறம் அது இனிஷியல்லேருந்து ஃபாலோ ஆகும். ஓகே. L1லேருந்து L2க்கு ஃபாலோ ஆகும். ஏன் வந்து லெவல் 1லேருந்து லெவல் 2க்கு அது விழுது அப்படின்னா, நம்ம எப்பயுமே இந்த ரவுண்ட் பாட்டம்க்கு ஹீட் கொடுக்கும்போது முதல்ல வந்து தண்ணி ஹீட் ஆகாது, அந்த ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க் தான் ஹீட் ஆகும். ஸோ அது எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அது பெருசான உடனே, ஸோ இந்த ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க் வந்து எக்ஸ்பேண்ட் ஆன உடனே என்ன ஆகும்னா, இந்த தண்ணியோட லெவல் வந்து L1லேருந்து L2க்கு வந்த மாதிரி இருக்கும். ஸோ வால்யூம் மாறுனுச்சா, உள்ளே இருக்க தண்ணியோட அமௌண்ட் மாறுனுச்சுன்னா அது மாறல. ஆனால் இந்த வெசலோட ஷேப் கொஞ்சம் பெருசானோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆனதுனால அந்த சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகுது, தட்ஸ் அ ட்ராப் இன் வாட்டர் லெவல். இந்த டியூப்பில் இருக்க வாட்டர் லெவலில் வந்து, ஸோ இந்த கிளாஸில் இங்கே இருக்க அந்த வாட்டர் லெவலில் வந்து ஒரு ட்ராப் இருக்குது. ஓகேவா. அப்புறம் அப்பான் ஃபர்தர் ஹீட்டிங், திரும்ப நம்ம ஹீட் பண்ண இந்த வாட்டர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி லெவல் 3க்கு. ஓகே. ஸோ நம்ம இதோட நம்மளுக்கு என்ன தேவையோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தேவையான 3 லெவல் நம்மக்கிட்ட இருக்குது. லெவல் 1 வந்து இனிஷியல். ஓகே. லெவல் 2 வந்து சேஞ்ச் ட்ராப் ஃப்ரம் லெவல் 1. L3 வந்து எக்ஸ்பேன்ஷன். ஸோ இப்போ நம்ம வந்து இதை மெஷர் பண்ணும்போது நீங்கள் எக்ஸ்பேன்ஷன்னு எதை மெஷர் பண்ணுவீங்க? இந்த ஸ்டார்டிங்கில் இங்கே தான் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வச்சோம். ஸோ இதுதான் நம்மளோட இனிஷியல். இங்கேருந்து லெவல் 3 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரிஜினலாக எக்ஸ்பேண்ட் ஆனது அப்படின்னு நீங்கள் சொல்வீங்களா? இல்லைனா இல்லை அதுக்கப்புறம் இது இங்கே ட்ராப் ஆணுச்சு, ஸோ நான் இங்கேருந்து L3 வரைக்கும் மெஷர் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்களா? இப்போ வந்து சில பேர் வந்து நான் வந்து ஃபைனலாக இருக்கிறது எனக்கு சேஞ்ச் இல்லை, ஃபைனலாக இருக்கிறது L3 தான், எனக்கு டவுட் இல்லை. ஆனால் இப்போ வந்து எனக்கு டவுட் எங்கே இருக்குன்னா என்னோடய ஸ்டார்டிங் பாயிண்ட், நான் எதை வந்து என்னோடய ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக எடுப்பேன் அப்படின்னு. உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நீங்கள் இனிஷியலாக வச்சிங்கள, அதை வந்து நீங்கள் எடுத்தால் அதுக்கு ஒரு பேர். இதே உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை அதுக்கப்புறமாட்டு அது எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறம் வாட்டர் ட்ராப் ஆனுச்சுல, ட்ராப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து திரும்ப இன்னும் இந்த 2வது லெவல் ஒன்று எடுக்கிறீங்களே, அதை இந்த வாட்டர் ட்ராப் லெவல், அதை புதுசாக ட்ராப் ஆன அந்த வாட்டர் லெவல் அதை நீங்கள் எடுக்கிறீங்கல்ல. ஸோ அதுலேருந்து நீங்கள் அப்புறம் ஃபைனலாக எக்ஸ்பேண்ட் ஆனுச்சுல, இது கூட நீங்கள் டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா இதில் ஒன்று வந்து ரியல், ஒன்று வந்து அப்பேரண்ட். இது வந்து எது ரியல் எது அப்பேரண்ட்டுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து அது எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த வாட்டரோட இந்த ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு. அது ஆனதுக்கப்புறம் லெவல் 2ல் வந்து வாட்டர் வந்துச்சு. அதுக்கப்புறமாட்டு அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி L3க்கு போணுச்சுல, இதுதான் வந்து ரியல் எக்ஸ்பேன்ஷன். ஏன் ரியல் எக்ஸ்பேன்ஷன்னா, நீங்கள் வந்து அந்த ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க் வந்து ஹீட் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆனுச்சுல, அந்த கதையை நீங்கள் விட்டுடுறீங்க. யூஆர் ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட். நீங்கள் டேரெக்டாக எங்கே வந்து மெஷர் பண்ணுறீங்கன்னா, ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க் ஹீட் ஆகிடுச்சு, எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு, அதுக்கு தேவையான டெம்பரேச்சர் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அது வாட்டர் மட்டும் தான் ஹீட் பண்ணும். ஸோ நீங்கள் கொடுக்குற ஹீட் வந்து டேரெக்டாக வாட்டர் மட்டும் தான் ஹீட் பண்ணுது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வரப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அங்கேருந்து மெஷர் பண்ணி அதோட ஃபைனல் மைனஸ் பண்ணுறீங்க. ஓகே. அது கூட மைனஸ் பண்ணுறீங்க. அதுதான் உங்களோட ரியல் எக்ஸ்பேன்ஷன்.
இதுவே நீங்கள் இனிஷியலாக நான் இதுதான் வச்சேன், ஸோ நான் இனிஷியலாக வச்சது தான் நான் வச்சுக்குவேன், நான் மாற்ற மாட்டேன், அது ட்ராப் ஆனா ட்ராப் ஆகலன்னா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ இந்த லெவலில் தான்ப்பா தண்ணி ஊற்றுனேன், ஓகே நான் இந்த லெவலில் தான் தண்ணி வச்சேன், அதுதான் என்னோட இனிஷியல் பாயிண்ட் அப்படின்னு நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களோட அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன். ஓகே, இப்போ அப்பேரண்ட்டுக்கும் ரியலுக்கும் என்ன வித்தியாசம்னா, லிக்விடை வந்து நம்மளால் எப்பயுமே டேரெக்டாக ஹீட் பண்ண முடியாது. ஓகே, நீங்கள் ஏதாவது ஒரு வெசல்லையோ ஏதாவது ஒரு கண்டெய்னர்லேயோ வச்சு தான் ஹீட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நீங்கள் லிக்விடை வந்து டேரெக்டாக ஹீட் பண்ண முடியாததுனால முதல்ல நீங்கள் கொடுக்குற ஹீட் எனர்ஜி கொஞ்சோண்டு அந்த கண்டெய்னருக்கு போகும். அந்த கண்டெய்னர் ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் அது வந்து அந்த வாட்டரையே ஹீட் பண்ண விடும். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, உங்களோட எனர்ஜி வந்து நீங்கள் கரெக்டாக வெறுமே லிக்விடை ஹீட் பண்ணுறதுக்கு உங்களால் யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அப்பேரண்ட் அண்ட் ரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஹீட் எனர்ஜி கரெக்டாக அந்த லிக்விடை மட்டுமே ஹீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுதோ அது வந்து ரியல் எக்ஸ்பேன்ஷன். ஸோ எந்த ஹீட் எனர்ஜினால் அந்த லிக்விட் வந்து மட்டும் எக்ஸ்பேண்ட் ஆகுதோ அது வந்து ரியல் எக்ஸ்பேன்ஷன். எந்த ஹீட் எனர்ஜியில் அந்த கண்டெய்னரும் இங்கே எக்ஸ்பேண்ட் ஆகுது, அதுக்கப்புறமாட்டு அந்த வாட்டரும் எக்ஸ்பேண்ட் ஆகுது, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் மெஷர் பண்ணுறீங்கன்னா அது வந்து அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன். வந்து பார்க்குறதுக்கு அது வந்து ஆக்சுவலி அங்கேருந்து L1லேருந்து L2 போனதுன்னு தான் கதை. ஆனால் இப்போ நீங்கள் முதல்ல இனிஷியல் பொசிஷன் வச்சுட்டு கடைசியாக ஃபைனலோட அந்த எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறம் வர அந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன் தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதுவே நீங்கள் கூடவே நிற்கிறீங்க, நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை. ஸோ அதனால் அந்த லெவல் ட்ராப் ஆகிறதையும் நீங்கள் பார்க்குறீங்க, அதையும் நீங்கள் நோட் பண்ணுறீங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த லெவலில் ட்ராப் பண்ணுச்சு, அதுக்கப்புறம் இங்கேருந்து திரும்ப அது எக்ஸ்பேண்ட் ஆனிச்சு, ஸோ நான் இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் தான் கண்டுபிடிவேன் அப்படின்னா நீங்கள் வந்து ரியல் எக்ஸ்பேன்ஷனுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க. ஓகேவா, இதான் ரியலுக்கும் அப்பேரண்ட்டுக்கும் வித்தியாசம். ஓகே, ரியல் எக்ஸ்பேன்ஷனில் வெறுமே வந்து என்னென்னா ஹீட் டு லிக்விட், அதனால் நடக்கிற எக்ஸ்பேன்ஷன். ஓகே, இதுவே அப்பேரண்ட்டில் வந்து ஹீட் வந்து எதுக்குன்னா இந்த லிக்விட் அண்ட் கண்டெய்னர் இது ரெண்டுத்துக்கும் ஹீட் போகுது. ஓகே, அண்ட் இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன் நடக்குது. ஓகேவா, ஆனால் இங்கே வந்து வெறுமே நீங்கள் ஹீட் வந்து லிக்விட் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுறது, எவ்வளோ ஆணுச்சு லிக்விட், அந்த ஹீட் வந்து லிக்விட் எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆனிச்சுன்னு கண்டுபிடிக்கிறது தான் ரியல் எக்ஸ்பேன்ஷன். ஓகே, ஆல்ரைட், இப்போ வந்து நம்ம ஒரு சம்மை பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த சம்மை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கெப்பாசிட்டி ஆர் வால்யூம் ஆஃப் கண்டெய்னர் வந்து 70 ml. ஓகே, 70 mlன்னு இருக்குது. அது வந்து எந்த அளவுக்கு இதோட L1 தட் இஸ் இனிஷியலாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணுறது வந்து 50 mlக்கு, இது வந்து L2க்கு ட்ராப் ஆகுது. ஓகே, ட்ராப் ஆகினது 48.5 mlக்கு வருது. நம்ம வந்து இன்னும் ஃபர்தர் ஹீட்டிங்கில் என்ன நடக்குதுன்னா L3 தட் இஸ் லிக்விட் வந்து எந்த அளவுக்கு ரைஸ் ஆகுது, 51.2 mlக்கு ரைஸ் ஆகுது. ஓகே, ஃபைனல் வேல்யூ இது. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அப்பேரண்ட் அண்ட் ரியல். ஓகே, எக்ஸ்பேன்ஷனில் இவங்க என்ன சொல்கிறாங்க, அப்பேரண்ட்டையும் ரியலையும் கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்பேரண்ட்னா முதல்ல இந்த சைடு என்ன வரும்னா உங்களோட ஃபைனல் வேல்யூ மைனஸ் இனிஷியல் வேல்யூ. ஓகே, இப்போ இந்த இனிஷியல் வேல்யூவில் தான் பிரச்சனையே. இனிஷியல் வந்து சில பேருக்கு 1 இருக்கும். தட் இஸ் நான் முதல்ல இனிஷியலாக நான் எந்த பாயிண்ட்டில் தண்ணி ஊற்றுனா அதான்ப்பா எனக்கு என்னோடய இனிஷியல் வேல்யூன்னு சொல்கிறவங்க, அவங்க வந்து அப்பேரண்ட் வேல்யூவை கண்டுபிடிப்பாங்க, அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷனை கண்டுபிடிப்பாங்க. யாரெல்லாம் வந்து இல்லை நான் டெம்பரேச்சர் ட்ராப் ஆனதை பார்த்தேன், அது ட்ராப் ஆனதுலேருந்து தான் நான் மெஷர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் ரியல் எக்ஸ்பேன்ஷன் மெஷர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து டிசைட் பண்ணுறதுல தான் அது ரியலாக அப்பேரண்ட்டானு நம்மளால் பிரிக்க முடியும். நான் இனிஷியலாக எந்த பாயிண்ட்டில் இது ஸ்டார்ட் பண்ணணும் அதுதான் என்னோடய இனிஷியல் பாயிண்ட்டுன்னு சேஞ்ச் ஆகாமல் இருக்காங்களோ அவங்களாம் அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷனை கண்டுபிடிக்கிறாங்க. யாரெல்லாம் வந்து இல்லை நான் சேஞ்ச் பார்த்தேன், ஸோ நான் அந்த சேஞ்ச் வந்து அப்டேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து ரியல் எக்ஸ்பேன்ஷனை கண்டுபிடிக்கிறாங்க. இங்கே நம்ம ரெண்டுத்தையும் பண்ணணுன்றதால நம்ம ரெண்டுத்தையும் பண்ணலாம். 51.2 minus 50, ஓகே, விச் மீன்ஸ் 1.2 ml. ஆல்ரைட், இங்கே வந்து என்னது அதே 51.2 minus 48.5. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து 2.7 ml. இதை நான் வந்து எப்படி பண்ணேன்னா முதல்ல வந்து இந்த 50யும் 48யும் தனியாக எடுத்து அதை சால்வ் பண்ணேன். அதுக்கப்புறமாட்டு இந்த டெசிமல் வேல்யூ இந்த மீதி வந்து
ஒன்ஸ் அண்ட் டெசிமல் வேல்யூவில் இருக்கிறது தனியாக எடுத்தேன். 1.2வும் 0.5யும் வந்து தனியாக எடுத்து அதை வந்து மைனஸ் பண்ணேன். ஸோ அதில் வந்து எனக்கு 0.7 வேல்யூ வந்துச்சு. இப்போ வந்து ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணி எனக்கு 2.7 அப்படின்னு வந்துச்சு. உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து பண்ணுங்கள். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எப்பயுமே எந்த இடத்துலையுமே ரியல் வந்து இஸ் கிரேட்டர் தென் அப்பேரண்ட். ஓகே, எப்பயுமே ரியல் எக்ஸ்பேன்ஷனோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இங்கேயும் அதுதான் இருக்குது. இங்கே வந்து அப்பேரண்ட்டோட வேல்யூ வந்து 1.2 ml இருந்துச்சு. ஆனால் ரியலோட வேல்யூ வந்து 2.7 ml இருக்குது, விச் இஸ் கிரேட்டர். கரெக்டாக? சரி, ஓகே. பார்த்தோம் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி பார்த்தோம். ஓகே, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர் ஆஃப் ஹீட் எனர்ஜி, அப்புறம் அதர் யூனிட்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி பார்த்தோம். அதுக்கப்புறமாட்டு எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ், அப்புறமாட்டு ரியல் அண்ட் அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். எக்ஸ்பேன்ஷன் இன் சாலிடு, அப்புறம் எக்ஸ்பேன்ஷன் இன் லிக்விட், இதெல்லாம் பார்த்தோம். ஓகேவா? இப்போ வந்து இது வந்து பார்ட் 2. ஸோ இதில் பார்ட் 2. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்ட் 3. ஸோ ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் கேஸஸ், அதுக்கப்புறம் ரியல் அண்ட் ஐடியல் கேஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்ட் 3ல் பார்க்கலாம்.